இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் ஃப்ராடு கேடி, உனக்கு ஒழுங்கா சொன்னா புரியாது. நீ லட்சுமி அண்ணியை விட்டு விலகணுங்கிறதுக்காக தான் உனக்கு இப்போ 5 கோடி ரூபாய்க்கு செக் கொடுத்திருக்கோம். அது உனக்கு புரியுதா புரியலையா? கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் காசை கொடுத்திருக்கோம். இன்னைக்கு அப்புறம் உன் நாத்தம் பிடிச்ச வாயால லட்சுமி அண்ணியோட பேரை நீ சொன்ன அவ்வளவுதான். அதான் உனக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம்ல. இல்ல இதே பணத்தை யூஸ் பண்ணி உன் கதையை முடிச்சிருவோம். உன் உடம்புல இருக்கிற எலும்பு உடைச்சு நொறுக்கிடுவோம். தெருநாய் கூட உன்னை சீண்டாத. அப்புறம் பிச்சைக்கார மாதிரி சுத்த வேண்டியதான். அவங்க கூட உன்னை பிடிக்காம அடிச்சு துரத்துவாங்க. அப்புறம் கல்யாண நாதஸ்வர சத்தம் கூட உன் காதுல கேட்காது. செவிடாயிடுவேன். புரியுதா? புரிஞ்சிருச்சு. ஆனா எதுக்கு சார் இப்படி பேசுறாரு? அதுவும் என்ன பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. திருந்திரு. எங்களால அதெல்லாம் பண்ண முடியும். ஆனா அதையெல்லாம் நாங்க பண்ண விரும்பல. பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிடு. அதோட நாங்க மனசு மாறுறதுக்குள்ள பல்லு இங்க இருந்து கிளம்பிடு. கோ அவுட். சரி, நீங்க 5 கோடி ரூபாய் கொடுத்ததுனால இந்த பல்வீந்தர் உங்களுக்கு தான் சொந்தம். என்ன சின்னவரே? இது லக்ஷ்மியை விட்டு விலகி போக கொடுத்தது. இதுக்கப்புறம் லக்ஷ்மியோட வாழ்க்கையில நீ எக்காரணத்தை கொண்டு வரவே கூடாது. அட என்ன சார் 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமா நான் குறுக்க வருவேனா? இதுக்கப்புறம் எந்த டென்ஷனும் வேணாம் சார். இனிமே நடக்கிறது நீங்களே பாருங்க. பல்வீந்தர் அப்படியே காணாம போயிடுவான், மறைஞ்சு போயிடுவான். கழுத தலையில கொம்பு மறைகிற மாதிரி. எப்படி? இன்னொரு விஷயம், திருட்டுத்தனம் மட்டும் பண்ணாத சொல்லிட்டேன். இல்லனா கழுதையும் இருக்காது, கழுத தலையில கொம்பு இருக்காது. நீ நரகத்துக்கு போயிடுவ பல்லு. மாமாவே வேண்டான்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் கோவத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. இல்லனா நீ லட்சுமி அன்னைக்கு பண்ண அநியாயத்துக்கு அவங்களுக்கு கொடுத்த டார்ச்சர் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. சின்னையா, நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, நான் கிளம்புறேன், விடுங்க. எல்லாம் பார்க்கும்போது என் மனசு நொந்து போகுதுடா. எப்ப பாரு லக்ஷ்மியோட முகம்தான் என் கண்ணு முன்னால வந்து போகுதுடா. 2 பேரும் பிரிஞ்சிங்க, அதை நான் தாங்கிக்கிட்டேன். நம்மளை விட்டு அவ அம்மா வீட்டுக்கு போனா அதையும் நான் தாங்கிக்கிட்டேன்டா. ஆனா இதெல்லாம் ஏன்? இதையெல்லாம் நினைக்கும் போதுதான் தாங்கிக்க முடியலடா. இப்படி இருந்தாதான் குழந்தைங்களுக்கு சந்தோஷமா? சொல்லு, அவங்க இப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழணுமா? அந்த பொண்ணு பாவம். அந்த லக்ஷ்மி நம்ம எல்லாரையும் சொந்தமா தான் நினைச்சா. ஆனா அவ இப்ப எப்படி வாழ போறா? ஒரு மோசமானவன் அவ கல்யாணம் பண்ணிக்க போறா. உடைஞ்சு போன மனசோட என்னைக்கு ஒரு முடிவெடுத்து அது சரியா வராதுப்பா. இது எதுவும் நடக்க கூடாது. அத நீதான் தடுக்கணும். கடவுள்கிட்ட தானே வேண்டிக்க முடியும். இவர்கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்றது? அதோட என் பேச்ச யாரு கேட்க போறாங்க? இந்த வீட்டுல யாரு கேட்க போறதே இல்ல. அதனாலதான் கடவுள்கிட்ட என் குறைய சொல்லிட்டு இங்க உட்கார்ந்துருக்கேன். லக்ஷ்மிக்கு நல்ல புத்திய கொடு. அவ பல்வீந்தர கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவங்க கல்யாணம் நடக்க கூடாது. என்ன ஆகுமோ? கடவுள் என் பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டாரோ இல்லையோ எதுவுமே தெரியல. லக்ஷ்மி எதை தன்னோட பாக்கியம்னு நினைக்கிறாளோ? அவ எடுக்கிற தவறான ஒரு முடிவால அவ வாழ்க்கை வீணா போயிடுமோ? பாரு, என்ன ஏமாத்தாத. என் கையை விடுன்னு சொன்னேன். நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை என்ன ஆகும்? இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அதையும் என்கிட்ட கேக்குற? தப்பு பண்ணதுக்கு இப்ப பலன் அனுபவிக்கிறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் சொல்றது கேளு ப்ளீஸ். குழந்தைக்கு அப்பா இல்லன்னு சொல்லுவாங்க. நானா சொன்னேன்? கலச்சிட்டு சொன்னேன். நீதான் வேணும்னு இப்ப நிக்கிற. நீ வேணும்னா வெச்சிக்க. ஆனா என்ன அதுக்கு அப்பனாக்க? அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணி வாக்கு கொடுத்தல. அரஞ்சன் வெச்சிக்க. அப்படியே கண்ணுங்கன்னெல்லாம் வீங்கிடும். நான் பழகின பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இதான் சொல்லி வச்சிருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? அப்படின்னா நீ என் கூட பண்ண எல்லாத்தையும் ஜாலியா இருக்க தான் பண்ண. வேற என்ன? நீ என்ன நினைச்ச? நீ அப்படி சொல்லாத. என்ன கல்யாணம் பண்ணி வாக்கு கொடுத்தல. அதனாலதான் நான் உங்க கூட பழகினேன். நான் அப்படி சொன்னதுனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னையே என்கிட்ட கொடுத்தேன். நான் தான் ஏமாத்துக்காரன் தெரியுதுல. எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, அதனால உன் மேல கைய வச்சேன். இப்ப பிடிக்கல, கிளம்புடி. போடி. மாட்டேன். கத்தாம எந்திரிச்சு நில்லு. பாக்குறாங்க, டிராமா பண்ணாத. எந்திரிச்சு நில்லுடி. ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க. இத பாரு, முதல்ல அழுகிறத நிறுத்தி. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணை தொடடி. சொல்றத கவனமா கேளு. என் லைஃப் கரெக்டா போயிட்டு இருக்கு. அனாவசியமா குறுக்க வந்து உன்னை நீ காயப்படுத்திக்காத. புரியுதா? என்ன புரியுதான்னு கேட்ட. இன்னொரு விஷயம் கேட்டுக்க. கடைசியா சொல்ற, நல்ல காது கொடுத்து கேட்டுக்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சிட்டியை விட்டு கிளம்ப பாரு.
மரியாதையா போயிடு. திரும்ப இந்த ஊர்ல உன்னை பார்த்தன் வையன், இந்த பல்விந்தர் என்ன பண்ணுவான்னு தெரியும். உன் வாழ்க்கையை நரகமாக்கிடுவான். நேரா இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா உன்னை எமலோகத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். இதுக்கப்புறம் என்ன நீ பார்க்கணும் வந்த, அதுதான் கடைசி நாளா இருக்கும். எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி வந்துகிட்டு இருக்கா. இவளை பார்த்தாலும் என் மண்டை காயுது. இந்த அளவுக்கு நான் கோவப்பட்டதே இல்ல. இவ மூஞ்ச பார்த்தாலே என் மூளைக்குள்ள சூடு ஏறுது. அங்க அந்த பரதேசி ஆயுஷ், இங்க வந்தா இவ எக்கடாத கெட்டு தொலையிட்டோம். ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதே. குட்டு கிட்டி நான் சொல்லல, அப்ப வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? நாளைக்கு இவ ஊருக்கு போனாலே போதும், இவளோட சேர்த்து இவ கதையை முடிஞ்சிடும். ஏய், அந்த மாதிரி பார்க்காத, கிளம்பு. சொல்றது புரியுதுல? கிளம்புன்னு சொல்றல. பல்வேந்தரை வழிக்கு கொண்டு வர முடியல. இப்ப எனக்கு இருக்கிற துணை லக்ஷ்மி மட்டும்தான். அவளால தான் உதவி செய்ய முடியும். உனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டா சும்மா ஹீரோ மாதிரி இருப்ப. நீ முதல்லயே ஃபோன் பண்ணியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். என்னடா வளர்ற? என் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுறியா? நீ என் நண்பனா இல்ல என் விரோதியா? டேய், முழுசா கேளண்டா. வெளியே இருக்க கோபத்தை என் மேல ஏன் காட்டுற? கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதான் 5 கோடி கிடைக்குதுல்ல. அட வாய மூடுற. அதே அந்த பரதேசி ஆயுஷ் வந்து புடிங்கிட்டு போயிட்டான். உங்ககிட்ட போன்ல எல்லா விஷயத்தையும் சொல்லி அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். 5 கோடி 5 கோடின்னு கத்திக்கிட்டே இருந்தேன். வந்து முன்னாடி நின்னா 5 கோடியை புடிங்கிட்டு போயிட்டான். 5 கோடியை புடுங்கிட்டானா? அவன் மூஞ்சிலே அறைய வேண்டியதானே? அவன் என்ன ரிஷி மாதிரி சாம்பியனா என்ன? கண்ணத்துல 2 கொடுக்க வேண்டியதானே? எப்படா அறையிறது? அந்த வீட்டு பெருசா அங்க நிக்குது இல்ல, அந்த மஞ்ச மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு, அதனாலதான் சும்மா அத நின்னு. தூக்கி குப்பையில போடு. பணத்துக்கு என்ன பண்ணுவ? அதெல்லாம் வந்துரும். சரி, நீ என்ன உளறன இப்ப? அத சொல்லு. என் கல்யாணம் கேன்சல் சொன்ன, அந்த கோட்டை திருப்பி கொடுக்க போறியா? டேய், சொல்றது அமைதியா கேளுடா. நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட கொஞ்சமா தான் பணம் இருந்துச்சு. அதுக்காக தான் செகண்ட் ஹேண்ட்ல இதை வாங்கிட்டு வந்தேன். இல்லனா 15-20 லட்சத்துக்கு ட்ரெஸ் வாங்கியிருப்பேன். நினைச்சு பாரு, ஹீரோ மாதிரி இருந்திருப்ப. ரிஷி ட்ரெஸ் போடுறான்ல, அதே மாதிரி ஸ்டாண்டர்டா நீயும் இருந்திருப்ப. இப்ப என்ன பிரயோஜனம்? 5 கோடியே விட்டுட்டு வந்திருக்க. சரி, விட்டு தள்ளு. எனக்கு லக்ஷ்மி கிடைச்சிருவால. லக்ஷ்மி கிடைச்சாலே போதும், என்னோட நிலைமை வேற எங்கேயோ போயிடும். சீக்கிரமா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கணும் குட்டு. லக்ஷ்மியோட வீட்டுல அவங்களோட 2 தங்கச்சிகளும் ரொம்பவே துள்றாளுங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு மேல அந்த ஆயுஷ் வேற, அவனும் குறுக்க வந்து நிப்பான். இப்போ அந்த ஆயுஷ் கூட பரவாயில்ல, அந்த வீட்டு பெருசு இருக்குல்ல, வீரேந்தர் சார் வேற வந்து நிக்கிறாரு. லக்ஷ்மியோட சித்தி மேலேயும் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. எப்ப வேணாலும் மாறுவாங்க. அந்த சித்தி 1ஆம் நம்பர் ஏமாத்துக்காரி வேற. எந்த பக்கம் பணம் வருமோ அந்த பக்கம் சாஞ்சிருவா. அந்த வீரேந்தர் சார் எனக்கு கொடுத்த 5 கோடி ரூபாவை அவளுக்கு கொடுத்துருந்தாருன்னு வையேன், அவ அந்த பக்கம் தான் போயிருப்பா. என் கல்யாணத்தை மட்டும் இல்ல, ரிஷி கல்யாணத்தை சேர்த்து நிப்பாடி இருப்பா. சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணும். டக்குன்னு ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை முடிச்சாகணும்டா. கல்யாணம் முடிஞ்சிட்டா எவனும் எதுவும் செய்ய முடியாதுல்ல. ஏற்பாடு எப்படி பண்ணுவ? ஏன், நீ என்ன தாஜ்மஹால் கட்ட போறியா என்ன? இல்ல பலகாரம் பண்ண போறியா? 10 பிசா கிடையாது, ஆனா பேச்சு மட்டும் தெருக்கோடி வரைக்கும் கேக்குது. ஒன்னு தெரிஞ்சுக்க, கல்யாணம் பண்றதுக்கு இடம் மட்டும் இருந்தா போதும். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். நல்லா யோசிச்சுக்க. என்ன யோசிக்கணுமோ அதான் யோசிச்சாச்சே. நீ போய் முதல்ல துணியை கொண்டு வா. புது துணியை கொண்டு வா. வேலை முடிஞ்சா போதும். நீ வேணா ஒண்ணு பண்ணு, நீ இங்கே இரு, நான் சித்தியை பார்த்துட்டு வரேன். இது வேற தேவையில்லாம இது உள்ள எடுத்து போயிடா. இவனுக்கு ஒரு கல்யாணம் முடியற வரைக்கும் இப்படிதான் உயிரை வாங்கிட்டே இருப்பான்.